ப்ரெஸ் பண்ண முடியாது. காஷனா அவங்க ஜெயிச்சாரு. வணக்கம், என் பேர் ஜோதி. நான் திருத்தணிலேருந்து வரேன். எனக்கு வந்து ஜனவரி மந்த் டயக்னோஸ் பண்ணாங்க ஓரல் கேவிட்டின்னு சொல்லிட்டு. இப்போது நான் வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 33 ரேடியேஷன் 6 கீமோலாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பெட்ஸி எடுத்துகிட்டு சொன்னாங்க. பெட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். கொஞ்சம் லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிட்டா சரியாக இருந்தாங்க. எனக்கு ஆப்ரேஷன்லாம் வில்லிங் இல்லை. அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனலில் இதெல்லாம் வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்தேன். நல்ல ஒரு ராசா போட்ட மாயம்மான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ வந்து நல்ல ஒரு அதை பார்த்து தான் சரி நம்ம போயிட்டு புனஞ்சன் போயிட்டு பெட்டு கொடுத்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், கிட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் கிட்டு வரப்போ அவங்க ரிவ்யூஸ் சொல்கிறேன் கரெக்டாக டைம். ஆமாம், மாரம்மா பேஷண்ட் அதுவும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு ரிவ்யூ. அவர் டாக்டர் ராம். அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு. கிட்டு வாங்கிட்டு போறப்ப அதுக்கப்புறம் அவர் பேசின ஸ்லாங் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த காலகஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. அவரும் பார்த்தேன். நான் நடக்க முடியாம வந்தேன், இங்க வந்து நடந்து வர்றேன், இப்போ இந்த 10 நாள்லயே நான் சாப்பிட ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரிவ்யூலாம் நல்லா இருக்கு. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன், கிட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த 45 days கொடுத்துருக்காங்க கிட்டு. இதை முடிச்சுட்டு உடனே நான் வந்து ஒரு ரிவ்யூஸ் ஒரு சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன், ப்ரஷ் பண்ண முடியாது, ஒரு சைடு ப்ரஷ் பண்ண முடியாது. இது என்னன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போனால் அல்சர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அல்சர் ஆயிருக்கு உங்களுக்கு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு 2 மாதம் சரி டிசம்பர் மந்த் அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவர் ஒரு எஃப்என்எஸ்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. நான் சவிதாவில் போய்ட்டு எஃப்என்எஸ்சி எடுத்தேன். அங்கே சொன்னாங்க சைக்கோமஸ் கார்சினோமான்னு சொல்லிட்டு அவங்க டயக்னோஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. எந்த வேலைக்கும் போக முடியல. ஃபுல்லாக இம்யூனிட்டி பவர் ஃபுல்லாக லிக்விட் ஐட்டம் தான். ஏன்னா பல்லு ஃபுல்லாக லூஸ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்டாக இருக்குது. உள்ளே போனால் அதாவது சாதம் உள்ளே போனாலும் வச்சு சின்னதாக ஒன்று போனால் கூட உள்ள இன்ட்ரெட்டிங்காக இருக்கிற மாதிரி. இப்பயும் ஜனவரிலேருந்து இந்த ஜூலை வரையும் ஆகஸ்ட் வரையும் இந்த லிக்விட ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கேன். சரி, இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். சரி, இங்கே வந்து என்னை மெயினாக வந்து மாற்றின வந்து இந்த மாரம்மான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூஸ். ரொம்ப அவங்களுக்கு முடியாமல் போயிட்டு அந்த உதல்கிட்ட எல்லாம் முடியாமல் போயிட்டு இருந்துட்டு அவங்க ஜெயிச்சா இருந்து வந்திருக்காங்கன்னா புனஞ்சனோட இதுதான்னு சொல்லி சொன்னாங்க.